compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திருச்சி கிழக்கு தொகுதியில் லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போவதா நிறைய தகவல்கள், நிறைய விருப்பங்கள், நிறைய மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. விஜய் சார் எப்படியோ அதே தான் லாரன்ஸ். சர்வீஸ்ன்றது தமிழ்நாடு முழுக்க அவர் சர்வீஸுக்கு பஞ்சமே கிடையாது. அரசியல்ன்றது ஒரு சர்வீஸ் தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல சிலருமே அவர் தான் வரணும்னு விருப்பப்படுறாங்களே. தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த பேச்சு அடிபட்ட உடனே தமிழ்நாடு முழுக்க வாங்க வாங்கன்னு தான் கேட்குறாங்க. அதிமுக கூடாரம் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைக்கப்படுதோ, அங்கிருந்து வந்து எல்லாரும் இணையும் பொழுது தாவேக்காக்கு அது பலமா இல்ல பாரமா எப்படி எடுத்துக்கிறது? விஜய் சார் ரொம்ப கிளியரா இங்கே எதிர்கட்சின்னு ஒன்று பலமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் அரசியல் பண்ணணும். திமுகன்னு ஒரு கட்சி இருக்கும்போது தமிழ்நாடு பேஸில் ஒரு கட்சி இருக்கணும். இவ்வளோ நாளாக கண் துடைப்புக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல கடையை சாத்துவீங்க. எந்த கடையை சாத்துவீங்க? வியாபாரம் எங்கே டல்லாக இருக்குன்னு பார்ப்பீங்க. அங்கே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே நல்ல வியாபாரமாக இருக்கோ அங்கே டபுள் ஆக்கிடுவீங்க. இதுதான் நீங்கள் இவ்வளோ நாளாக மது கடைகளை மூடின விதம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இந்த நன்னாளில் நம்ம சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன்னா 717 கடைகளையும் அதிரடியாக மூடப்பட்டிருக்கு. ஏன்னா முந்தின பீரியட்ல ஒவ்வொரு பீரியட் வரும் பொழுதும் சில கடைகள் அடைப்புன்றது வழக்கமாக நடக்கும் தான். ஆனால் இந்த முறை பள்ளிகள், கோவில்கள், பேருந்து நிலையங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து மதுக்கடைகளிலும் உடனடியாக மூட முதல்வர் அவர்கள் உத்தரவிடுறாரு. அவர் ஆணைக்கு இணங்க விக்னேஷ் அவர்கள், அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இந்த 717 கடைகளும் மூடப்பட்டிருக்கு. இது இடையில கொஞ்சம் நாட்கள் இருந்தது. அந்த கணக்கு எடுத்து எந்தெந்த கடைகள் எப்படி எப்படி மூடணும் அப்படின்னு அதுக்குள்ள நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனம் தொடர்ச்சியா வச்சாங்க. அதுக்கான பதிலடியா இது எடுத்துக்கலாமா? இல்லை, இது இப்போ மதுபானம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. அரசு எப்போ அதை கையில் எடுத்ததோ அது வந்து இப்போ அரசில் ஒரு துறையாக மாறி இருக்கு இல்லையா? இது யாரோட தப்பு? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களோட தப்பு. அப்போ அது ஒரு சைக்கிளாக மாறி அப்போ இந்த அரசாங்கத்தில் அது ஒரு 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 இதுவாக சுற்றிட்டே இருக்குது. அதை வந்து எடுத்த உடனே காலி பண்ணிடணும், எடுத்த உடனே தூக்கிடணும்னா முடியாது. இப்போ ஒரு அரசு சார்ந்த ஒரு இப்போ விஷயம் மேலே கை வச்சா அந்த அரசு சார்ந்த பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மதுபான கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ அதையும் நம்ம பார்த்து தான் இதை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. தாவேக்காவோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து போதையில்லா தமிழகம் தான். அதை நோக்கி தான் தமிழ்நாடு நகர்ந்துருக்கு, நகரும். ஒரு நாள் அதை அச்சீவும் பண்ணும். அதுக்குள்ளே இவங்க இருக்காங்கல்ல ஒரு பதற்றம். இவங்க இந்த சைக்கிளில் இவங்க ஒரு பெரிய ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மாட்டிக்க போகிறோம், அதில் சிக்கிக்க போகிறோம், இந்த ஆக்ஷனில் நம்ம சின்னாபின் ஆகிட போகிறோன்ற அந்த பயமும் அந்த பதற்றமும் என்ன பண்ணுது, அவங்க ஆட்களை உள்ளே இருக்காங்களே இன்னமும் அவங்கள வச்சு தூண்டி விடுறாங்க. இந்த 10 ரூபாய் விஷயம் கூட பல இடங்கள்ல தவிர்க்கப்பட்டுருச்சு. ஆனால் இவங்க வாண்டடாக 1-2 இடத்துல அதை பண்ணி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் கொண்டு யார் பண்ணா? இதை அடிப்படை யாரு? இவ்வளோ நாளாக கண் துடைப்புக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல கடையை சாத்துவீங்க. எந்த கடையை சாத்துவீங்க? வியாபாரம் எங்கே டல்லாக இருக்குன்னு பார்ப்பீங்க. அங்கே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே நல்ல வியாபாரமாக இருக்கோ அங்கே டபுள் ஆக்கிடுவீங்க. இதுதான் நீங்கள் இவ்வளோ நாளாக மது கடைகளை மூடின விதம். இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு? எங்கெங்கெல்லாம் முக்கியமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ தேடி தேடி மூடியிருக்காங்க. இது தொடரும். இது தொடக்கம்தான், தொடரும். தமிழ்நாடு போதையில்லா தமிழகமாக மாற போகிற அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நேற்று செய்தியாளர்கள் நிர்மல் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அமைச்சர் நிர்மல் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஏன் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டுறாரு, என்ன பயமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். ஏங்க அந்த பயம் இருந்தால் அவர் ஏங்க அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அந்த கேள்விகள் முன்வைக்கப்படுதா நீங்க பாக்குறீங்களா? இல்லை, எனக்கு பர்சனலாக நான் இப்போ ஒரு விஷயம், ஓகே, விஜயகாந்த் சார் மேலே அவருக்கு வந்து அதீத பாசம். விஜய் சாருக்கு அவருக்கு அண்ணன் எஸ்ஏசி சார் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு லைஃப் கொடுத்தா மாதிரி விஜயகாந்த் சார் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் சாருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. அது அவருக்கு தெரியும் நல்லாவே. அந்த பாசம், அந்த பாண்டிங்கு ரொம்ப நல்லா தெரியும். பர்டிகுலராக நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிங்களா தெரியல, விஜயகாந்த் சாரோட டெத் அப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் விஜய் சார் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸை பார்த்து ஒரு லுக்கு விட்டு தான் கிளம்புனார் அங்கேருந்து. அது என்ன சொல்லிச்சுன்னா,
நீ இந்த நிலைமைக்கு ஆனால எல்லாரையும் நான் செய்வேன், நான் வச்சு நான் உறுதி எடுக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி தான் அந்த லுக்கு இருந்தது. ஓகே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜயகாசரோட அந்த நிலைமைக்கு ஒரு வகையில் ஊடகங்களும் பெரிய காரணமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய காரணமாக இருந்தது. அந்த கோபம் அவருக்கு இருக்கும், இவருக்கு இருக்கும். இவர் பத்திரிகையாளரை மீட் பண்ணாத இருக்கிறதுக்கு அந்த கோபமும் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். பர்சனலாக நான் பார்க்குறேன். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் அந்த இடத்துல இருந்தால் நான் இதான் பண்ணுவேன். எனக்கு இப்போ சோசியல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது வெகுஜன மக்கள்கிட்ட எல்லார்கிட்டே இருக்குது. நீ நியாயமாக இருக்கியா அதான் கேள்வி. நீங்கள் ஆளுக்கு ஒரு இடத்துல விலை போய் அவங்க அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ நான் உங்ககிட்ட என்ன நியாயத்தை நான் வந்து பேச முடியும்? இருப்பினும் ஒரு செய்தியாளர்ன்ற தரப்பில் நாங்கள் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது என்ன? நான் பண்ணுற ஒரு செயலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேருதா இல்லையா? சேர்ந்துக்கிட்டு தான். எந்த விஷயம் உங்களுக்கு வந்து அந்த துறை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட. நிறைய மக்கள் அனுதினமும் டெய்லி சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க தான் பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கும் வேலை சரியில்லை. நீங்கள் நியூஸில் எடுத்து போடுறது அந்த டைமுக்குள்ளவே ஒருத்தர் சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறான் அந்த விஷயத்த. ஒரு சின்ன காவா லீக்கேஜ் ஆனால் கூட அதை எடுத்து போடுறான். அடுத்த 1 ஹவரில் வேலை சரியில்லை கிளியர் பண்ணுறாங்க. கல்குவாரியில் பிரச்சனை நடக்குதுன்னா அது வீடியோ வருது, வெளியே கியூர் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு தேவை தானே. எங்கே பிரச்சனை இருக்கோ அது அரசாங்கத்துக்கு தெரிய வரணும். அது எந்த வழியில் தெரிஞ்சா என்ன? ஓகே, உடனே தெரியுது, உடனே சொல்யூஷன் வருது. அது போதும்ல நமக்கு. இப்ப விரைவில் சந்திப்பாரா இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அவரு சந்திச்சா நீங்க சந்தோஷப்படுங்க. சரி, சந்திக்கலனாலும் வருத்தப்படாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, அது அவரோட அதான் அந்த குவாரிகளை மூடுறதா இருக்கட்டும், மருத்துவமனையில விசிட் பண்ணி அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவும் அமைச்சர்களும் செயல்பாடுகளானது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது இது கம்ப்ளீட்டா ஒரே தலைமை தானே. அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரோ அது எல்லாருமே செஞ்சாகணும். இது ஒரு சைக்கிள். அவர் பெடல் பண்ணாருன்னா நீங்கள் சுற்றி தான் ஆகணும். அப்படி தான் அவர் வச்சுருக்காரு. நீங்கள் பண்ணலைன்னா தான் அங்கே பிரச்சனை. நீங்கள் சரியாக வேலை பார்க்கலன்னா பிரச்சனை. அது எல்லாருக்குமே தெரியும். கீழே இருக்க வார்டு உறுப்பினர்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் சரியாக வேலை பார்க்கலன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான். ஆனால் இன்னைக்கு கூட சமீபத்தில் கூட பார்க்கும் பொழுது நிறைய அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிமுக கூடாரம் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைக்கப்படுதோ, அங்கிருந்து எல்லாரும் இணையும் பொழுது தாவேக்காக்கு அது பலமா இல்ல பாரமா எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். விஜய் சார் ரொம்ப கிளியரா இங்க எதிர்கட்சின்னு ஒன்று பலமா இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் அரசியலுக்கு வந்தார். சரி, இப்போ திமுகன்னு ஒரு கட்சி இருக்கும்போது தமிழ்நாடு பேஸ்ல ஒரு கட்சி இருக்கணும், அது எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் இங்க நடந்துட்டு இருக்கு காலகாலமா. ஆனா சமீப காலமா அம்மையார் ஜெயலலிதா அம்மா இல்லாத அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பலம் வாய்ந்த எதிர்கட்சியாகவே இல்லை. எடப்பாடி அவர்கள் தலைமையில் அது பலமாகவே இல்லை. கம்ப்ளீட்டாக பிஜேபின்ற ஒரு கட்சியை அடகு வச்சு ரொம்ப ஒஸ்டான ஒரு வேலைப்பாடுகள் தான் இருந்தது. ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, இப்போ எதிர்கட்சியாக செயல்படும் போதும் சரி. அப்போ இந்த நிலை இந்த போக்கு தமிழ்நாடுக்கு ஒத்து வராது. அது சரி வராது. ஒரு ஆளுங்கட்சின்னு இருந்தால் இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக ஒரு பலம் வாய்ந்த இதுதான் நல்லது. ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி இருக்கிறது நல்லது. இவ்வளோ காலமாக அவங்க இல்லை. அப்போ அதில் இருக்க கட்சி இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டார். அந்த 2.5 வருஷத்தில் அவர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆளுங்கட்சியை எந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காரு, இதெல்லாம் அந்த கட்சியில் இருக்க பார்க்குறாங்கல்ல. இப்போ வெளியே அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ சேர்றது நமக்கு தெரியுது. தொண்டர்கள் முக்காவாசி பேர் ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்கல்ல. அதெல்லாம் எப்போ தெரிய போகுது உங்களுக்கு? அதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடியவங்க தான் இங்கே இணைஞ்சிருக்காங்க. அப்போ வரக்கூடிய தேர்தல், இனி வரக்கூடிய அடுத்த கட்ட இல்ல, அந்த கூட்டம் யாருன்னு நீங்க பார்க்கணும். ஓகே, எடப்பாடி ஏத்துக்கிட்டு இப்பவும் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்க அம்மாவோட ஆட்சியை விரும்புறவங்க, அதிமுகன்னு ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அது இல்லாத பட்சத்துல அம்மாவோட இடமும் எம்ஜிஆர் சாரோட இடமும் இதுவா இருக்கு, தாவேக்காவா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவங்க என்ன மாதிரியான எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணாங்களோ அந்த ஒர்க் இங்க நடக்குது. ஓகே, அது பாக்குறாங்க. அப்போ நமக்கான இடம் இதுன்னு சொல்லி இங்க வந்தா தப்பு பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆமா, அது ஓகே, நல்லா தெரியும். பேசியிருப்பாங்க, சும்மா யதார்த்தமா கேட்டிருப்பாங்க, நான் அம்மா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தெரியும், நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் வராது. சர்வீஸ் பண்றியா வா, அது கேட்டுட்டு தானே போறாங்க. அப்போ அது பலம் தான். ஓகே, இது இப்போ எப்பவுமே சொல்ற மாதிரி திமுக விசஸ் அதிமுக.
அதிமுக பிஜேபியாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது நமக்கு இனிமே திமுக தளபதி சொல்கிற மாதிரி தான் சரி, okay. தாவேகா. சமீபத்துல திருச்சிக்கு அவரோட பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு, நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அங்கேயும் வந்து ஒரு அரசியல் கேம்பெயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு முதல்வர் பேசுற மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் தன்னோட விமர்சனத்தை வச்சிருந்தாங்க. இந்த அவர் பேசின சில விஷயங்களை முன்னெடுத்து வச்சு, வார்த்தைகளை முன்னெடுத்து வச்சு, ஒரு முதல்வர் அவர்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னும் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். அவரு பேசுனதுல வந்து என்னோட குடும்பத்திட்ட தான் நான் ஷேர் பண்றேன், அவங்க கிட்ட இப்படிலாம் நடந்திருக்குன்றத நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா பேசினதா தான் நான் எடுத்துக்கிறேன். பட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு அப்படின்னு. நேரடியாக பேசிடுறாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது நேரடியாக அவங்ககிட்டே பேசுறாரு. சரி, நீங்கள் கேள்வி கேட்டால் நான் சொல்லணும், என்ன கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்கு செயல்பாட்டில் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சூழல்கள் அமையும் போது நான் நேரடியாக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் அதோட விஷயம். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சாரம் தான். ஓகே, முதல்வருக்கு எதுக்குங்க பிரச்சாரம்? கட்சியில் இப்போ தேர்தல் வருது, நன்றி தெரிவிக்கும் விழால வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விழான்றது அப்படின்றது வந்து நான் என்ன இங்கே ஜெயிக்க வச்சிங்க, அடுத்து வரப்போகுது அதுலேயும் ஜெயிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் அவங்ககிட்ட. எதிர்கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இவ்வளோ சீக்கிரம் பண்ணுதுன்றதையும் வெளிப்படுத்தணும். அப்போ எப்போ சொல்லலாம்? எதிர்கட்சி இப்போ எப்படி வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ சீக்கிரம் நம்மளை இவ்வளோ அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களே, இதெல்லாம் எப்போ சொல்கிறது? 5 வருஷம் இல்லை 60 வருஷமாக நீங்கள் ஒரு கட்டமைப்பை வச்சு ஒரு கரைப்படைந்த அரசியலை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. 20 நாளில் சரி பண்ண சொன்னால் ஓகே, அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க? வெளியே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் மொத்த டிஸ்டர்பன்ஸை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. பண்ணித்தானே இருக்கீங்க. இதெல்லாம் எப்போ சொல்கிறது? அதை சொன்னால் உங்களுக்கு வந்து அது பிரச்சாரமாக தெரியுது. உங்களுக்கு பிரச்சாரமாக தெரிஞ்சதுன்னா நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஓகே, அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ பார்க்குற பார்வையில் தான் இருக்குன்றீங்க. இப்போ திருச்சி கிழக்கில் வந்து நன்றி தெரிவிச்சிட்டாங்க. மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் எப்போ அவரோட பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றத மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ எப்போ எதிர்பார்க்கல? இப்போவும் நீங்கள் திருச்சிலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ப்ரோட்டோகாலோட பாதுகாப்போடு அது நடக்குது. அப்போவும் உங்களுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. ஒரு சிஎம்மாக இருக்கும்போது அவர் அப்போவே அதை ஏற்றுக்காத மனுஷன். இதெல்லாம் பாதுகாப்பு பார்ப்பாரு, அதெல்லாம் அமையணும். அவருக்கு நான் சொல்லிட்டோமே, இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு. தமிழ்நாடே இப்போ அவரது தான். தமிழ்நாடு மக்கள் அவரோட சொத்து. இப்போ அவர் இங்கேயே தான் இருக்க போகிறாரு. 5 வருஷம் இல்லை, இனிமேல் 50 வருஷம் இருக்க போகுது. 50 வருஷத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மூலை முடுக்குக்கும் போவார். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோமே. ஆனால் இன்னும் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் வேலை செய்யட்டும், ஆமாம் நாங்கள் பொறுத்து அதானே பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு எங்களுக்கு எந்த அவசரமுமே இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்டமைப்பை மாத்திட்டார்ல. இப்போ ஒரு சிஎம்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து சிஎம்னா அப்பா அப்படியா அவங்க தானா அப்படின்ற மாதிரி இவர் அது ஒரு வேலைப்பா, அது ஒரு ஜாபுப்பான்னு ஃபர்ஸ்ட் நாளே காமிச்சிட்டாரு. சிஎம்னா பெரிய இதெல்லாம் இல்லைப்பா, அது ஒரு வேலை, எல்லாருக்கும் வேலை சொல்ற ஒரு முதல் வேலைக்காரன். அவரே சொல்றாருல, ஒரு சேவகனா முதல் சேவகனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு அவரே அதை பதிவு பண்றாருல்ல. நல்லா இது என்ன, இந்த சிஸ்டம் என்ன, இந்த வேலை என்னன்னு நல்லா புரிஞ்ச ஒரு சிஎம் நமக்கு அமைஞ்சிருக்காரு. ஓகே, வேலை பார்க்கட்டோமே. நீ வரக்கூடிய இடைத்தேர்தல் தான் அது ரொம்ப வேகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்னன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட போவதா நிறைய தகவல்கள், நிறைய விருப்பங்கள், நிறைய மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. நான் அங்கிருந்து தொடங்கினேன். லாரன்ஸ் அவர்களுக்கும் தாவேகாக்கும் என்ன ஒரு கனெக்ட்? பர்சனல் கனெக்டா இருக்குல்ல. ஓகே, அவர் 2 பேர் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓ இல்ல, அப்புறம் லாரன்ஸ் அவர்கள்னாலே சூப்பர் ஸ்டார் தான், அங்க ஒரு பாண்டிங் இருக்கும். இல்ல எப்பவுமே அவர் 2 பேருமே பேசிக்கிறது நண்பா தான். சரி, எப்பவுமே. இப்போ எனக்கும் அண்ணனுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் காஞ்சனா 3 படம் பண்ணேன், அவர் கூட ஜல்லிக்கட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன் உண்மையாகவே. எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்கன்னா லாரன்ஸ் அண்ணனை விட்டே கொடுக்க மாட்டேன்லாம் பேசுவாங்க. இப்போ ரஜினி சார் எப்படி லாரன்ஸ் அண்ணன் பார்க்குறாரோ அந்த மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, அது முடியும் போது என் ஷர்ட்டெல்லாம் கீச்சிட்டாங்க போராட்டத்தில் இது பண்ணும்போது. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, என்னை காரில் அசோக் நகர் கூப்பிட்டு போயிட்டு அவர் ஆஃபீஸில் அவரோடைய ஷர்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி எனக்கு போட்டு விட்டு அவர் கேப் புக் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்புனார். அந்த பாசம் இருக்குல்ல, அது நமக்கு எப்பவுமே இருக்கும்ல மைண்டுக்குள்ள.
இப்போ நான் கேட்டேன், அண்ணா வாங்கண்ணா, எனக்கு இந்த நியூஸ் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரியான அரசியல் களம் இது, அவருக்கான அரசியல் களம். சர்வீஸ் இப்போ எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க, அது கூட சர்வீஸ் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு சர்வீஸ் ஊறி போன விஷயம். என்ன சம்பந்தம், எப்படி அவரு அங்க அடாப்ட் ஆவாரு அப்படின்னு? தமிழ்நாடே அவருக்கு இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது. விஜய் சார் எப்படியோ அதே தான் லாரன்ஸ் அண்ணன். சர்வீஸ் என்று தமிழ்நாடு முழுக்க அவர் சர்வீஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஓகே, இறங்கி அவர் அதுலேயே ஊறி போனவர். அரசியல்ன்றது ஒரு சர்வீஸ் தான், அது அவர் அவ்வளோ ஆப்டான ஆளு. அவர் வந்தாருன்னா நான் சத்தியமா அவருக்கு நேரம் நிற்பேன். எப்படி இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாமா? அந்த அவர் போட்டி எடுறாருன்னு அறிவிச்சாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம தொகுதி தானே, அது தாவேக்காவோட தொகுதி, 100% ஜெயிப்பாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல சிலருமே அவர் தான் வரணும்னு விருப்பப்படுறாங்களே, என்ன அங்க மனநிலையில இருக்காரு? தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த பேச்சு அடிபட்ட உடனே தமிழ்நாடு முழுக்க வாங்க வாங்கன்னு தான் கேட்குறாங்க. இல்ல அவர் என்ன ஐடியால இருக்காங்க லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள், என்ன ஆலோசனை? இல்லை, அவரு எனக்கு தெரிஞ்சு நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. ஓகே, படங்கள் காஞ்சனாவே கிட்டத்தட்ட 150 கோடி ப்ராஜெக்ட். இப்போ லோக்கி யூனிவர்ஸ்லேயும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஷூட் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தா கூட இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். ஒருவேளை அதுக்கு நடுவில் இதை வந்துட்டாருன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவர் வரணும். என்ன பர்சனலாக என்ன கேட்டால் அவர் வேணும் அரசியலுக்கு. சிறப்பு. அப்போ விஜய் அவர்களோட முதல்வர் அவர்களோட மிக விரைவில் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். புது ஒரு களமா இருக்க போகுது, இன்னும் களம் சூடு பிடிக்கும். மக்களுக்கு நல்லதுங்க, நல்ல ஆளுமை மிக்க ஒரு தலைவர், நல்ல சர்வீஸ் உள்ள ஒரு மனுஷன், எல்லாம் இதுக்கு சேர்ந்து வந்ததுன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, மக்கள் அவ்வளோ சுபிக்ஷமா இருப்பாங்க. சிறப்பு. அதுக்காகவும் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி. வழக்கம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து சந்திக்கும் உங்களை எடுக்கிறாங்க. நன்றி.